ஹாய், இன்னைக்கு ஒரு ஹெக்டிக்கான பிரைடல் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அண்ட் நான் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிரைடலுக்கான பேக்கிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என் பிரைடல் வேனிட்டியை 2 பிரைடல் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ டூல்ஸ், ஹேர் டூல்ஸு, லேஷஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ மார்னிங் நைட் எடுத்து வச்சது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டின கிளிப்பு. இது மார்னிங்கு நான் தூங்கவே இல்லை தான், ஆக்சுவலி தூங்காமே தான் அப்படியே போனது. காலைல ஒரு 7 மணிக்கா ராயபுரத்தில் எனக்கு ஃபஸ்ட் ஈவெண்ட் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்காக கிளம்பியாச்சு. ஸோ என் வீட்டிலேருந்து ராயபுரம் போக ஒரு 5 நிமிஷம் தான் ஆக்சுவலாக. ஸோ நான் கிளம்பி போயாச்சு. போனோடனே ப்ரைடு கொஞ்சம் அவங்களோட இதை நம்ம என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ரெடி ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களும் ரெடி ஆகிட்டு வந்தோடனே நம்ம கொஞ்சம் ரூம் நிறைய பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் சாரீ கட்டுற வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா போதும்னு சொல்லிட்டு சாரீ கட்டிவிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியும் சைட் பை சைடு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஓரமாக. நாங்களும் இங்கே ப்ரைடை ரெடி பண்ணுற ப்ராசஸில் இறங்கியாச்சு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் நான். ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படியே டல்லாகிடுவேன் நான். ஏன்னா இந்த டே ஏன் ஹெக்டிக்குன்னு சொன்னேன்னா, நான் காலையிலேருந்து நைட்டு போகிற வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. நடுவில் ஒரே ஒரு ஜூஸ் குடிச்சது தான் நான் பண்ண ஒரே ஒரு இது. பட் வேறு எதுவுமே நான் பண்ணல. காலைல கிளம்பும் போது சாப்பிடாம வெறும் காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்புனேன். ஸோ ப்ரைடு ஆக்சுவலி எனக்கு இவங்க ஃபஸ்ட் ப்ரைடு ஈவெண்ட்டுக்கும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் ஃபோட்டோகிராஃபருக்கு தான் கல்யாணமே. ஸோ எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் சாப்பிடு எல்லாமே சொன்னாங்க. சாப்பிடவே இல்லை நான் தான். காரணம் நான் யூஸ்வலி சாப்பிட மாட்டேன். ஸோ இன்னொன்று ப்ரைடல் ஈவெண்ட்டுன்னு போனால் மெயினாக நான் சாப்பிடவே மாட்டேன். வீட்டில் இருந்தேன்னா சாப்பிட்ருவேன். பட் ப்ரைடல்னு போனேன்னா நான் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா ப்ரைடை ரெடி பண்ணுறது தான் ஒரே ஃபோக்கஸாக இருக்குமே தவிர இந்த சாப்பிட்றதுல நான் இது பண்ண மாட்டேன். ஸோ ப்ரைடு சாப்பிட்ற வரைக்கும் டைம் இருந்துச்சு. நாங்கள் உட்காந்துட்டு ப்ரைடு சாப்பிட்டோடனே திருப்பி அகைன் நாங்கள் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மேக்கப் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்களும் என்கிட்ட மேக்கப் படிக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா என்னோட 1 டே ஆன்லைன் அட்வான்ஸ் மேக்கப் கிளாஸ் ஜஸ்ட் 499 ஃபீஸில் வருது. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா செப்டம்பர் 27 அந்த கிளாஸ் வருது. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட ஆஃப்லைன் டைரக்ட் கிளாஸ் படிக்கணும்னா நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கற்றுக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸஸ் 1 டே செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் இருக்குது, 1 டே ப்ரைடல் மேக்கப் கிளாஸ் இருக்குது, 3 டேஸ் ப்ரைடல் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட நேரில் வரவங்களுக்கு. ஸோ ப்ரைடு என்னை சாப்பிட சொன்னாங்க, சாப்பிடல. ஸோ அவங்களே ரெடி பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் போச்சு. ஸோ அப்போ திருப்பி ஃபோட்டோகிராஃபர் நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம். அவர் சொன்னார், இல்லை சாப்பிடாமல் இருந்தால் எப்படி, ஜூஸாவது அட்லீஸ்ட் குடிங்க சொல்லிவிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து ஜூஸு நானே என் மோமும் குடிச்சிட்டு அப்புறம் இது பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இவங்களை நான் ரொம்பவே சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நாங்கள் 2 பேருமே 1 ஹவர் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு போயாச்சு. 12 மணிக்கு தான் கல்யாணம். ஸோ 12 மணிக்கு கல்யாணம், நாங்கள் சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலி அது நல்லதான் சீக்கிரமாக ரெடி பண்ணது. நாங்கள் ரிலாக்ஸாக எந்த ஹரிபரியும் இல்லாமல் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்க 12 மணிக்குன்னா ஒரு 11:30 மணிக்கிட்ட தான் போனாங்க வெட்டிங்க்கு. கீழே நாங்கள் மேல் ஃப்ளோரில் இருந்தோம். ஸோ கீழே வெட்டிங்க்காக போயிருந்தாங்க, நிக்காக்காக போயிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா பாருங்கள், எங்கள் அம்மா தான் நிஜமாகவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு இந்த மேக்கப்பு எல்லாத்துலேயுமே. எஸ்பெஷலி மேக்கப்னு வரும்போது அவங்களும் என் கூட சேர்ந்து தூங்காமல் எனக்காக ஃபுல் டே, நான் ஒரு 8 மணி நேரம் நிற்கிறேன்னா அவங்களும் 8 மணி நேரம் நிற்கிறாங்க. எவ்வளோ எனக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டாங்க. ஒரு 12 மணிக்கு கல்யாணம். ஸோ ஒரு 1 மணி 1:30 மணி கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வந்தாங்க. வந்த உடனே நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஒரு ரிசப்ஷன் அப்படியே அவங்களுக்கு. ஸோ ரிசப்ஷனுக்காக ரெடி பண்ணிவிட்டு அதான கிளிப் எதுவுமே எடுக்கல. நான் ரீல்ஸ்க்கு மட்டும்தான் எடுத்தேன். லாங் வீடியோக்கு எடுக்கவே இல்லை ஆக்சுவலாக விலாகுக்கு. ஸோ நீங்கள் அது நான் ஷார்ட்ஸில் போடுவோம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதான் அவங்கள ரெடி பண்ணி விட்டு டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஈவெண்ட்லேயே சாப்பிட்ருக்கலாம் நான். பட் டைம் ஆயிடுச்சுன்னொன்னே டக்குன்னு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி இங்கே வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா, ஆனால் என் நேரமாக என்னன்னு தெரியல.
அன்னைக்குன்னு பார்த்து நான் ஆர்டர் பண்ணுறேன், எதுவுமே வந்து டக்குன்னு வரும்னே போடல. 1 ஹவர் 1 1/2 ஹவர்ஸ் அப்படி தான் காட்டுச்சு. எதுவுமே பக்கத்தில் டக்குன்னு வரும்னு காட்டவே இல்லை. என் கையை பாருங்கள், சாப்பிடாததுனால இந்த உதிரல் கிடையாது. எனக்கு வந்து நான் சர்ஜரி பண்ணி முடிச்சதுலேருந்து நான் வேலை பார்த்தாலே என் ரைட் சைட் கை மட்டும் இந்த மாதிரி ஷிவர் ஆகுது. லெஃப்ட் சைட் கை நல்லா இருக்கிறதுனால தான் அதை வச்சு கரெக்டாக வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. பட் வேறு வழி கிடையாது. கை தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவே இவ்வளோ மோசமாக வச்சுருக்கேன் நான். அந்த அளவுக்கு வந்து முடியல. தட் நாட் பிகாஸ் ஆஃப் நான் சாப்பிடல அப்படின்றது கிடையாது. சில பேருக்கு சாப்பிட்லன்னா கண்டிப்பாக இதுவாகும். நான் 3 நாள் 4 நாள் கூட சாப்பிடாமையும் இருந்திருக்கேன். பட் எனக்கு வந்து அந்த சர்ஜரி பண்ணதுலேருந்து கொஞ்சம் ஐ ஃபீல் லைக் அந்த ரைட் சைட் தான் எனக்கு சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு இதனால எனக்கு வந்துட்டு பார்த்திங்கனாலே ஆக்சுவலி ரைட் சைடு வந்து ஒரு பெரிய இது இல்லை, ஷிவர் ஆகிட்டு இருக்கிறது கண்டினியூஸாக எனக்கு இருந்தது. அண்ட் இந்த ப்ரைடு வந்து செகண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சா, இவங்க வந்து பெரம்பூர் வந்திருந்தோம் செகண்ட் ஈவெண்ட்டுக்கு. நான் அதனால தான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். இங்கே வந்து ஆர்டர் பண்ணவும் முடியல. என் ப்ரைடு வேறு கேட்டாங்க ஃபோன் பண்ணி, ஏதாவது வேணுமோ வாங்கிட்டு வரா அப்படின்ட்டு. நான் ஆர்டர் பண்ணிக்கலான்ற இதில் இல்லை நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா இல்லை, அவங்க வந்தோடனே கேட்டாங்க, ஐயோ நீங்கள் சாப்பிட திருப்பி நான் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை நம்ம மேக்கப் பண்ணுவோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள், ஏன்னா அவங்க வரவும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 3:30 மேலே ஆயிடுச்சு அவங்க வரதுக்கே. ஸோ அதனால் நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா 5:30க்கு அவங்க ரெடியாக இருக்கணும். அதனால் ஸோ ரெடி பண்ணுறதுக்கும், ஏன்னா நானே ஹேர்ஸ்டைல் நானே மேக்கப் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் கூப்பிட்டு போகிறாங்க. நான் வந்து அந்த மாதிரி கிடையாது. எனக்கு நானே பண்ணால் தான் ஒரு ஃபுல்ஃபில். அண்ட் புக் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் தானே வரீங்க, நீங்கள் தானே பண்ணுவீங்க, A to Z நீங்கள் தானே பண்ணுவீங்கன்னு தான் கேட்டே புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காகவே வந்து நானே தான் எல்லாமே பண்ணுறது. ஸோ வீடியோ எடுக்க மட்டும் என் மம்மி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த பொருளை எடுத்து கொடுக்கறதுலாம். ஸோ ப்ரைடுக்கும் அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னா ஹேர்ஸ்டைல் மட்டும் தான் ஒரே பயம். எனக்கு ஹேர்ஸ்டைல் மட்டும் சொதப்பிடக்கூடாது, அழகாக வரணும். ஏன்னா நான் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணும்போது சொதப்பிட்டாங்க ஹேர்ஸ்டைலு. ஸோ என்னோடய இதுவே மேக்கப்பில் உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிவிடுங்க, பட் ஹேர்ஸ்டைல் மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கொஞ்சம் ஒரு பயத்துலேயே இருந்தாங்க. பட் நான் சொன்னேன், ட்ரஸ்ட் த ப்ராசஸ், வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கரெக்டாக வரும்னு சொன்னேன். கடைசியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. டான்ஸ் ஆடினாங்க, கொண்டாங்க. மேக்கப் சுத்தமாக போகலன்றது தான் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, கூகுள் ரிவ்யூ கூட கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ 2 ஈவெண்ட்டும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போக ஒரு 9:30 10 மணி ஆயிடுச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டு, ஸோ ஒரு ஹோல் டே சாப்பிடாம தான் இருந்தேன். ஸோ இதான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட லைஃப். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்றது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருந்துக்கோங்க. அண்ட் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.